வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 6வது ராசி. அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். அறிவுள்ள குழந்தை பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவுக்கு அதிபதி புதன் தான். ஒரு ஜாதகத்தில் கல்வி நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களாங்கிறது அந்த புதனை ஆய்வு பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். அப்புறம் மாமன் உறவு, தாய் மாமன் உறவு, மாமன் உறவு, இது எல்லாமே நல்ல முறையில் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணோன்னா இந்த புதனை ஆய்வு பண்ணும்போது தெரிஞ்சிடும். நீங்கள் பிறக்கும்போது புதன் கீது 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டார் அப்படின்னா புதனுடைய தொழில்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். கம்ஸின் அடிப்படையில் தொழில் பண்ணுறது, ஆசிரியராக இருக்கிறது, டீச்சிங் பண்ணுறது, அப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே புதன் தான். அப்புறம் செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்களும் புதன் தான். புதன் நல்லா இருந்ததுனா தான் அந்த செல்ஃபோன் கடையில் நல்ல ஒரு லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ கல்விக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் தான். சரி, இப்போ எப்படி இருக்கிறாரு, ஜூன் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜூன் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜூன் 23ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மட்டும் 2 டைம் பயிற்சி ஆகிறார். ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சரி, இப்போ உங்கள் ராசியை ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் ஏதாவது பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறாரு. இதைத்தான் கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டச்சனி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சனியுடைய பார்வை ஒரு மந்தத்தன்மை எல்லாத்துக்குமே சனி பாதிச்சிட மாட்டார். தசாவுத்திகள் கெட்டு போய் நடக்கும்போது தான் கண்டச்சனி மூலிமா ஏதாவது பாதிப்புகள் வரும். மற்றபடியெல்லாம் சனி பார்வை ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும், ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சனி பார்த்துது அப்படி ஜென்ம ராசி சனி பார்த்துது அப்படின்னாலே ஒரு கந்திஷ்டி கோளாறு ஏற்படும். எந்த ஒரு செயலுமே ஒரு டயத்துக்கு 2 டைம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதெல்லாமே சனி தான் தாமதத்துக்கு உண்டான கிரகம். அப்போ எந்த ஒரு விஷயமே ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னா அந்த சனி தான். சனியுடைய தன்மைகள் இருக்கும்போது எந்த ஒரு செயலுமே எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். மனோகாரகனை சனி பார்க்குறதுனால மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா சனி ஏன்னா புதனுக்கு சனி நண்பர் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். புதன் பலமாக இருந்துட்டாருனால இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் நல்லா பலமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக எதிர்கொண்டுடலாம். நீங்கள் பலகீனமாக இருந்து பிரச்சனைகள் பெருசாக வரும்போது என்னாகும், உங்களால் சமாளிக்க முடியாது. அது மாதிரி உங்கள் ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் ஜூன் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணையிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் ராசியாதிபதி ஆட்சி பலம் பெறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறார். கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் மூலிமா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒருத்தங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சொந்த தொழிலே ஒரு சில பேர் ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணும். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெறதுனால புதனுடைய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா அவர் ஆட்சி பலம் பெறும்போது அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ணி கொடுப்பார். அதுவும் குரு பகவான் கூட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான்.
அப்புறம் உங்கள் ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு போய் குரு பகவானும் 10ஆம் இடத்துலேருந்து நேராக வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். குரு பகவானும் வந்து 10ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 4ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். சுகஸ்தானத்தை வந்து 2 சுபகிரகம் பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சுக மேன்மைகள் ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது, ஒரு போக்கியத்துக்கு வாடகைக்கு வந்து நல்ல வீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வந்து அமையும். லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கட்டுறது, நல்ல இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்துவாங்க. அப்புறம் 4ஆம் இடம் தான் வந்து கல்வி ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டை வந்து கல்விக்குண்டான கிரகமே வந்து புதனும் குருவும் தான். இப்போ அவங்க 2 பேரும் பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம்னே வந்து சொல்லலாம். படிப்பில் வந்து நல்ல ஒரு அதிக ஆர்வம் ஏற்படும், படிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், நல்ல மார்க் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், ஆசிரியர்கள் மூலிமா வந்து ஒரு பாராட்டுக்கள் வந்து கிடைக்கிறது, நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும். பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராகு கேதுக்கள்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படின்னாலுமே 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்ச கேந்திரத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். தொழில் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். என்ன சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடைகளுக்கு பின்னால் அந்த திருமணத்தை வந்து ஏற்படுத்துவார். ஒரு டயத்தில் முடிய வேண்டிய விஷயம் ஒரு 2 டைம் 3 டைம் அலைஞ்சு தான் அந்த திருமணத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவர் ஏற்படுத்துவார். ஏன்னா 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை கொடுக்கணும், அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தடையை கொடுக்கணுங்கிற 2 கிரகத்துடைய பலன்களும் வந்து நடக்கும். என்ன கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ். அப்படின்னாலுமே உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் குரு பகவான் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு நல்ல பலன்களே வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம். இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும், ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில்
அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது. வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா, பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால் வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.